கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களை உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. விருத்த சேதனத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விருத்த சேதனம் என்ன, அப்படியே விருத்த சேதனம் குறித்து ஒரு வசனம் பார்ப்போம். என்னென்னு 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, அதாவது என்ன சொல்கிறதுனா, இஸ்ரவேல் மக்களை 40 நாள் கிட்டத்தட்ட காலையிலையும் சாயங்காலமும் என்ன செய்தார், அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து என்ன செய்தார், மிரட்டுறான், பயமுறுத்துறான். என்ன செய்கிறான், எவனா ஒருத்தன் ஒத்தைக்கு என்கிட்ட வா வந்து நின்றுப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், மிரட்டுதான். நான் அப்படி ஒத்தைக்கு இருந்து என்னை வந்து யுத்தம் பண்ணி என்னை கொண்டு போட்டாச்சுன்னா என்னுடைய பெலிஸ்தியர் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லைனா இஸ்ரவேல் மக்கள் ஃபுல்லாக எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ அந்த சமயத்தில் தான் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எனக்கு எம்மாத்திரம் அப்படிங்க. அப்போ அவனை வந்து நான் வந்து என்ன, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் எனக்கு முன்னாடி எம்மாத்திரம் அப்படிங்க. அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்காரு தாவீது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு, விருத்த சேதனமும் பண்ணப்பட்டிருக்காரு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு, உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்காரு. கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ஐக்கியமாக இருந்திருக்காரு. கர்த்தரோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தாவீது வந்துட்டார். அப்போ அவருக்கு வந்து அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் வந்து எம்மாத்திரமாக தெரியுது. ஏன்னா அவர் உலகத்தில் இருப்போன காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு பெரியவர். அப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவர் பெரியவராக இருக்கும்போது உங்கள் பாடு, உங்கள் ஓத்திரம், உங்கள் நிந்தை, அது என்ன சொல்லு, உலக பிரகாரமான மனுஷன் மூலிமா வரக்கூடிய பிரச்சனை, பாடு, ஓத்திரம், உங்கள் அக்கம் பக்கத்தில் ஆண்டவர் அறியாத மக்களுக்குள்ளே வரக்கூடிய பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க மூலிமா வரக்கூடிய பாடு, ஓத்திரம், பிசாசு கிரியல், போராட்டம்லாம் உங்களுக்கு எம்மாத்திரம். அந்த மாதிரி பாருங்கள், தாவீது பார்த்த மாதிரி பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறாரு, விருத்த சேதனம் உள்ள எனக்கு முன்ன கூட்டி விருத்த சேதனம் இல்லாத இவன் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ நீங்களும் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து கிருபையின் காலத்தில் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்ன கூட்டி நீங்கள் பார்க்குற அந்த பாடு, ஓத்திரம், நிந்த மனுஷன் மூலிமா வரக்கூடியது, சத்ரு மூலிமா, பிசாசு மூலிமா வரக்கூடியது, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு எம்மாத்திரம். கோலியாத் என்னது, 6 அடி உயரமும், என்ன சொல்கிறது, 6 மூலம் உயரமும், 5 மூலம் அகலமும் இருந்தார். அப்போ அவ்வளோ பெரிய கோலியாத்து, இவர் சின்ன பையன், வாலிபன். யார், 16 வயசு வாலிபன் தாவீது. ஆனால் அவர் பார்க்குற பார்வை, அவர் சொல்கிறது விதம் எப்படி இருக்குது பாருங்களேன். விருத்த சேதனம் உள்ள எனக்கு முன்னக்கூட்டி இவன் எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஆண்டருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னக்கூட்டி இந்த பிரச்சனை, பாடு, ஓத்திரம், சத்ரு போராட்டம், அக்கம் பக்கத்தில் மனுஷங்க மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள், சொந்த பந்த மனுஷங்கள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தாவீது என்ன செஞ்சார், அந்த கோலியாத்தை கூழாங்கல்ல அடித்து அவனோட பட்டயத்தை வெட்டி அவன் மேலே நின்று என்ன செஞ்சார், வெற்றி சிறந்தார் தாவீது. அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு. நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி வாழ்ந்து நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னக்கூட்டி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன செய்வீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி அது மேலே நீங்கள் என்ன செஞ்சு கர்த்தரா இயேசு உங்களை வெற்றி சிறக்க செய்வார். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதே அதிகாரத்தில் 26 படிக்கிறேன், 26 36 படிக்கிறேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனை நிந்திச்சிருக்கான். ஏன்னா வந்து ஆண்டரோட பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது வந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அதில் வந்து மன கஷ்டப்படுவார். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்மையிலே இயேசப்பாவோட வார்த்தையின்படி வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார், அதை நினச்சி என்ன செய்வார், ஆண்டவரோட உள்ள என்ன செய்யும், அதில் கலங்கும். ஆண்டவர் என்ன செய்வார், என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையே அப்படின்னு ஆண்டவரை நிந்திக்கிறான். உங்களை ஒருத்தன் தொடுறான்னா அவர் கண்மணியை தொடுறான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டோட பிள்ளைங்க அவர் வார்த்தையின்படி பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைங்களை உங்களை ஒரு பிரச்சனை மனுஷன் மூலிமா, பிசாசு மூலிமா வந்தால் கர்த்தருடைய கண்மணியை தொடுறான். அப்போ அவர் பார்த்துட்டு இருப்பாரா? அப்போ அங்கே ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருது. அப்போ
அப்போ ஆண்டவரே நிந்திச்சான் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, தாவீது சொல்கிறார். அப்போ நிந்திச்ச இவன் இந்த விருத்த சேனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கரடியை சிங்கத்தை என்னெல்லாம் கொண்டிருக்கார் பாருங்களேன். தாவீது சிங்கத்தையும் கரடியும் உம்முடைய அடியனாகிய சிங்கத்தையும் கரடியும் நான் என்ன செஞ்சேன், கொன்று போட்டேன். அவைகளில் ஒன்றை போல தான் இந்த பெலிஸ்தியனும் இருப்பான் எனக்கு அப்படிங்கிற. அப்போ உங்களுக்கு எத்தனையோ போராட்டம், பாடு, ஓத்திரம், நிந்த பிரச்சனை வந்திருக்கு. அதில் இருந்து உங்களை என்ன செஞ்சார், ஆண்டவர் விடுவிச்சார். அந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த வியாதி, இந்த சத்துருக்கிரியத்திலலாம் விடுவிச்சார். இப்போ பார்த்துட்டு இருக்க பிரச்சனை, இப்போ பார்த்துட்டு இருக்க கடன் நெருக்கடி, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வியாதி, இப்போ பார்த்துட்டு இருக்க சத்ரு, அது உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், இந்த கோலியாத்து மாதிரி பெருசாக இருக்கலாம். அப்போ இதுலேருந்து உங்களை விடுவிச்சு ஒரு விடுதலை கொடுத்த தெய்வம் இந்த பெரிய கோலியாத்து மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு விருத்த சேதனம் உள்ள உங்களுக்கு என்ன செய்வார், கர்த்தர் உங்களோட இருந்து அதுலயும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்க. கண்டிப்பா விடுதலை கொடுப்பாரு. ஏன்னா நீங்க கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்கு. அது கண்டிப்பா என்னன்னு சொல்றேன். ஆனா நீங்க வந்து நிச்சயம் ஏசப்பாவோட வார்த்தையின்படி வாழ்ந்து பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னக்கூட்டி நீங்க கர்த்தரால் நீங்க என்ன செய்ய விருத்த சேதனம் பட்டு இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஆண்டோட வார்த்தையின்படி பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா நீங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பீங்க. அந்த அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு அந்த கோலியாத்து மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையும் என்னது, அதுவும் ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து உங்களை விடுவிச்சு தப்பிக்க வச்ச தெய்வம் இதே மாதிரி இந்த கோலியாத்து மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, போராட்டம், வியாதி, நிந்த சத்துருக்கிரியிலிருந்து என்ன செய்வாரு, ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. அது கட்டாயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்றைக்குமே இந்த தாவீது பார்த்த மாதிரி என்ன செய்யுங்க, விருத்த சேதனம் உள்ள உங்களுக்கு முன்னக்கூட்டி இந்த பிரச்சனைலாம் எனக்கு ஏமாத்துறோம், இதில் எவ்வளோ பாடு ஓத்தரத்துலேருந்து இன்றைக்கி நான் மூச்சு காத்து விட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு சமாதானம் இருக்குன்னா அவர் கிருபை. அதே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இப்போ பார்க்குற பெரிய பாடு ஓத்தரம், நிந்த பெரிய வியாதி, பெரிய பண நெருக்கடி, இதிலேருந்து என்னை தப்பி வச்சு இதிலேருந்து என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், அப்படிங்கிற ஃபோக்கஸில் விசுவாசத்தோடு பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மலை போட பிரச்சனையாக இருந்தாலும் அது பனி போட இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு கரைஞ்சிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட இருப்பதாக.